ஹலோ மக்களே! இன்னைக்கு பொட்டேட்டோ தொக்கு ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுடுங்க. ஆயில் ஆட் பண்ணி அதில் சோம்பு, பட்டை, லவங்கம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. எப்பவுமே நம்ம தொக்கு டிஷ்ஷு செய்யும்போது மெயினாக வெங்காயம் நல்லா வதக்கணும். அப்போ தான் தொக்கு கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். ஒரு மூடிய வச்சு இப்போ மூடிடுங்க அண்ட் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மூடிய ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அகைன் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி இப்போ உருளைக்கிழங்கை ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் மூடி வைங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு தொக்கை நீங்கள் இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே!